அன்பிற்குரிய செம்மொழி நம்பி டிவியின் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அருமைக்குரிய நேயர்களே, நம்முடைய செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? இல்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்திற்கு எப்படி இருக்கிறது என்பது பார்ப்பதற்காக சென்றேன். சென்ற இடத்திலே திருவாளர் அன்புமணி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த பாசமிகு மகன் கட்சி பாமக, அந்த கட்சியைச் சேர்ந்த அன்புமணி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். அருமைக்குரிய தோழர்களே, என்ன பேசுகிறார் தெரியுமா? அவர் வாக்கு கேட்கின்ற பொழுது அவருடைய சொந்தங்களுக்கு இடையிலே பேசிக்கொண்டிருக்கிறாராம். என்னன்னா, ஐயா போனார், டெல்லிக்கு போனார். டெல்லியில் இருக்கிற ஐயா, பெரிய ஐயா, வாங்க வாங்கன்னு அவ்வளோ பேரை விட்டுட்டு நம்ம ஐயாவை தான் கட்டி பிடிச்சாரு. நம்ம ஐயாவை கட்டி பிடிச்சி சேரில் உட்காருன்னு சொன்னார். அவ்வளோ மதிப்பு கொடுக்குறாரு நம்ம ஐயாவுக்கு. அதனால் நாம் எல்லாம் இந்த வாட்டி அந்த ஐயாவுடைய சப்போர்ட்டில் தான் நிற்கிறோம். நிச்சயமாக நீங்கள்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் அவ்வளோ அன்பாக கேட்டுக்கிட்டு இருந்தார். எனக்கு உடனே சிரிப்பு தான் வந்தது. அடடா, இப்படி நம்பி நம்பி பாவம் மோசம் போகிறாங்களே என்று நம்பி பாவம் நம்ம என்ன சொல்கிறது, அதை பார்க்குற நிலைமையிலோ கேட்குற நிலைமையிலோ அவர் இல்லை. ஆனால் அவர்களுக்கு என்னென்னா, எப்படியாவது ஒரு பதவிக்கு நம்ம வரணும், நம்ம பேர் அந்த லிஸ்ட்டில் வரணும்ன்ற ஒரு ஆசை தானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அவர்கள் எத்தனையோ தேர்தலை பார்த்தார். ஒவ்வொரு தேர்தலும் அவங்க மாறி 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 அவர்கள் பார்க்காத கட்சி கூட்டணியே கிடையாது. இப்போது அந்த டெல்லி பெரிய இடத்துல கூட்டணியில் இருக்கிறாங்க. கூட்டணியில் இருந்து இங்கே போட்டி போடுறாங்க. அவங்களும் சாதாரண ஆள் கிடையாது. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இடத்துல நாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவருடைய ஆட்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால் வெற்றி பெற அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நீயே நில்லு பாட்டு அவர்கிட்ட ஒதுக்கி விட்டாங்க. இவர் கேட்டார், அவங்க ஒதுக்கி விட்டாங்க. ஆக நம்மளை விட்டுக்கிறா சாமின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கி அருமையாக இருக்கிறாங்க ஒதுங்கி. இவர் சொல்கிறார், நம்முடைய தலைவருக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தாரு, அப்படி இப்படின்னு ரொம்ப வாய்க்கிழிய பேசிக்கிட்டு இருக்கார். டாக்டர் சொல்கிறேன், அவர் கடந்த காலத்தில் என்னாச்சு தெரியுமா? இவருக்கு இன்னைக்கு டெல்லிக்கு போகிறப்போ நம்ம ஐயாவுக்கு அந்த ஐயா மரியாதை கொடுத்துருக்கலாம், சேரில் உட்காந்துன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் கடந்த காலத்தில் சந்திக்கிறதுக்கு கூட நேரம் கொடுக்காத திருப்பி அமைச்சதெல்லாம் நீங்கள் மறந்துடக்கூடாது. இன்றைக்கி ஒன்று சொல்கிற, வாட்ஸ்அப்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் அதை நீங்களாம் நம்ப முடியாது தான். ஆனால் அதுதான் உண்மை, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2016 நம்முடைய ஜெயலலிதா அம்மா வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்டாருங்க. விருந்து சாப்பிட்ட 6 மாதத்தில் அம்மா அவுட்டு. அதுக்கப்புறம் அம்மாவுடைய இறப்புக்கு பின் மரியாதை செலுத்துவதற்காக வந்தார். வந்த இடத்துல சசிகலா தலை மேலே கையை வச்சாருங்க. கையை வச்ச உடனே சசிகலா அவங்க பாவங்க, அந்த அம்மா சில நாட்களில் ஜெயிலுக்கே போயிட்டாங்க. அவர் கையை வச்ச ராசி சில நாளில் ஜெயிலுக்கே போயிட்டாங்க. அடுத்தது இவர் பிரதமரானார் இல்லைங்களா? பிரதமரான உடனே பால் தாக்கரேன்னு மராட்டியத்தில் மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய தலைவர். அந்த பால் தாக்கரேடம் ஆசி வாங்குவதற்காக சென்று அவரை கட்டி பிடிக்கிறார். அவ்வளவுதாங்க, 6 மாதத்தில் பால் தாக்கரே அவுட்டுங்க. இது மட்டுமா? கடந்த பிப்ரவரி மாதத்தில் ஈரானுக்கு போனாருங்க. ஈரான் நாட்டுக்கு போய் அந்த ஈரான் அதிபரை அன்பாக கட்டி பிடிச்சாருங்க. 2 மாதத்தில் ஈரான் அதிபர் ஹெலிகாப்டர் விபத்தில் போய் சேர்ந்துட்டாருங்க. அமெரிக்கா சென்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை ரொம்ப பாசத்தோடு கட்டி பிடிச்சாருங்க. அவ்வளோதான், 3 மாதத்தில் ட்ரம்ப் பதவியே அவுட்டு. இப்படி சமூக வலைதளத்தில் பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, 2021 மார்ச்சில் இபிஎஸ்ஸையும் ஓபிஎஸ்ஸையும் கட்டி பிடித்து பிரச்சாரம் செய்தாருங்க. செஞ்சதில் ஒரே மாதத்தில் இபிஎஸ் அண்ட் ஓபிஎஸ் பதவி அவுட்டு. அதிமுக கூட்டணி வைச்சார், ஆட்சி அவுட்டு.
அதிமுக கட்சியிலே இன்னைக்கு டமால் டிமில் நடந்துகிட்டு இருக்குங்க. இதுதாங்க இன்னைக்கு நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டும். குறுக்கு வழியில் மணிப்பூரில் ஆட்சியை பிடிக்க முயற்சி செஞ்சாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க. 2 வருஷமாக மணிப்பூர் பற்றி எரியுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, 2022 G7 மாநாட்டில் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சனை கட்டி பிடிச்சாருங்க. போரிஸ் ஜான்சனை அவ்வளவுதாங்க மேட்ரு. 2 மாதங்களில் அவருடைய பிரதமர் பதவி அவுட்டு. அதுக்கப்புறம் பல வருடங்களாக தனித்த மெஜாரிட்டியுடன் ஆட்சி செய்து வந்த தென்னாப்பிரிக்காவுடைய அதிபர் சிரில் ராமபோசாவை G20 மாநாட்டில் கட்டி பிடிச்சாருங்க. அவ்வளவுதாங்க. 4 மாதத்தில் தேர்தலில் சிரில் ராமபோசோ மெஜாரிட்டி இழந்துட்டாருங்க. இதெல்லாம் நடந்ததுங்க, நான் சொல்லலைங்க, வருது, நம்ம யூடியூப்பில் வந்துகிட்டு இருக்குது. அதை உங்களுக்கு சொல்கிறேன். 3 மாதங்களில் அவர் பதவி அவுட்டு. 2 வருடங்களில் ஷின்சோ ஆபே அவுட்டு. 2023 ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை கட்டிப்பிடித்தார். அவ்வளோதாங்க. ஒரே மாதத்தில் உக்ரைனுக்கும் போர். இன்று வரை புட்டின் தவித்து வருகிறார். இந்தியா வந்த ராஜபக்ச சகோதரர்களை கட்டி பிடிச்சாருங்க. இலங்கைக்கு போயும் கட்டி பிடித்தாருங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, இலங்கை மக்களே இன்றைக்கு கலவரம் செய்து ராஜபக்ச சகோதரர்களை நாட்டை விட்டே விரட்டி விட்டார்கள். 2015 சவுதி அரேபியா சென்று அந்நாட்டு மன்னர் அப்துல்லாவை சந்தித்து கட்டிப்பிடித்தார். 3 மாதங்களில் அவர் அவுட்டு. சிங்கப்பூர் சென்று அந்நாட்டு அதிபர் SR ராதனை கட்டிப்பிடித்தார். 6 மாதம் முன்னர் அவரும் அவுட்டு. ரஷ்யா சென்று வரும் வழியில் அறிவிப்பே இல்லாமல் பாகிஸ்தான் சென்று பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை சந்தித்து அவருக்கு பிரதான வாழ்த்து கூறினார். அவரை கட்டிப்பிடித்தார். அதே வருடம் நவாஸ் ஷெரீப் பதவி அவுட்டு. நாட்டை விட்டு எஸ்கேப்பு. சமீபத்தில் அவரும் அவுட்டு. ஆக இவர் யாரை கட்டிப்பிடித்து அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு அவருக்கெல்லாம் என்ன நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதை புரிந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல் இன்றைக்கு மக்கள் மத்தியில் சேர உட்காருனாரு, எனக்கு அத்தனை பேருக்கு மத்தியில் கையை கொடுத்தாரு, பாராட்டினாரு, மரியாதை தெரிவித்தாருன்னு சொன்னீங்கன்னா ஏதோ நீங்கள் சொல்லிக்கலாம் இந்த மக்களை பாவம் ஏமாத்துறதுக்கு. ஆனால் உண்மையான நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த தேர்தலோட பாமக அவுட்டு, இதுதான் நிதர்சனமாக நடக்கப் போகுது என்பது இன்றைக்கு மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். வாட்ஸ்அப்பில் வரும் செய்தியைத்தான் நான் சொன்னினேன். ஆகவே அருமைக்குரிய நண்பர்களே, யதார்த்தமான உண்மையை புரிந்து கொண்டு நீங்கள் இந்த நாட்டில் நல்லாட்சி நடைபெறுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.